எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டு கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டிலே blackboard அண்ட் whiteboard எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் செலோ டேப், அதுக்கப்புறமா ஒரு பிளாக் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன், அப்புறம் A4 ஷீட் எடுத்திருக்கேன், அப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் கார்டு எடுத்திருக்கேன். நீங்கள் கார்ட்போர்டு இருந்தால் கூட அதை எடுத்துக்கலாம். பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு பெயிண்ட் ப்ரஷ்ஷும் எடுத்திருக்கேன், அப்புறம் ஃபெவிகால், அதுக்கப்புறம் பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி லேமினேஷன் ஷீட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி கவர் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு இன்விடேஷன் கார்டு எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து நான் ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் வரும் பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பாக்ஸ் நான் இப்போ காமிச்சல அந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. வேஸ்ட்டான பாக்ஸ் இல்லைனா பெயிண்ட் பேலட் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த பாக்ஸில் ஒயிட் பிளாக் பெயிண்ட்டையும் அதுக்கப்புறம் க்ளூவையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னும் 2 கோட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸோ 3 கோட்டிங்ஸ் நான் கொடுத்துருந்தேன். இப்போ அது காயட்டும். அதுக்குள்ளே அடுத்த மெத்தட் நம்ம பார்த்துக்கலாம் பிளாக் போர்டுக்கு. ஸோ அடுத்த மெத்தட் என்னென்னா, நான் ஒரு பழைய கேலண்டர் அட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது ஆர்ட்போர்ட் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பிளாக் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு சைடு பிளாக் போர்ட், இன்னொரு சைடு ஒயிட் போர்ட் நான் செய்ய போகிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதை நம்ம அதை ஒட்டிக்கலாம். ஃபுல் கேலண்டருமே கவர் ஆகிற மாதிரி ஒட்டிக்கணும். கார்னரில் இருக்கிறத நான் மடித்து விட்டுக்கிறேன். கார்னர் மட்டும் கொஞ்சமாக சிசரில் கட் பண்ணிவிட்டு அதை நம்ம மடித்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக எழுதுது. இப்போ நான் எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டு மறுபடியும் அழிச்சிக்கலாம். இப்போ நான் எழுதிட்டேன். இப்போ நான் ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன். அதை வச்சு இதை அழிக்கிறேன். இப்போ இதை ஃபுல்லாக ரப் பண்ணிட்டேன். பட் இது கொஞ்சம் நமக்கு தெரியும், ஏன்னா நம்ம பேப்பரில் செஞ்சதுனால நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம ரொம்ப லைட்டாக வாட்டர் தொட்டுட்டு நம்ம இதை அழிச்சிட்டோன்னா கொஞ்சம் நேரம் கழித்து அது காஞ்சிடும். அப்புறம் நமக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப லைட்டாக தான் நீங்கள் வாட்டர் தொடணும், நிறையா தொடக்கூடாது. ஸோ இப்போ நான் அழிச்சிக்கிறேன். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வாட்டர் நல்லாவே காஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ அது போயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நீங்கள் நிறையா வாட்டர் தொட்டிங்கன்னா அது ஊறிடும், பேப்பர் ஊறிடும். ஸோ லைட்டாக தொட்டு அழிச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் மெத்தடில் பிளாக் போர்ட் செஞ்சது காஞ்சிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் க்ளூ மிக்ஸ் பண்ணி செகண்ட் அண்ட் தேர்ட் கோட்டிங் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பிளாக் போர்ட் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நான் அதில் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். இது நிஜமாகவே ஸ்லேட்டில் எழுதுகிற மாதிரியே இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது பாருங்கள். இப்போ அதில் உங்களுக்கு அழிச்சு காமிக்கிறேன். நீங்கள் தண்ணி தொடாமல் கூட அழிச்சிக்கலாம். நான் ஸ்பாஞ்சில் கொஞ்சம் தண்ணி இருந்தது, அதனால தான் அது அப்படியே அழிக்குது. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம எழுதி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ எழுதிட்டு நம்ம அழிச்சிக்கலாம். அது பார்க்குறதுக்கு அப்படியே ஸ்லேட் மாதிரியே இருந்தது. நீங்கள் பார்டரில் வேணால் டெக்கரேட் கூட பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம ஒயிட் போர்ட் செய்கிறதுக்கு அந்த கேலண்டரோட பேக் சைடு தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ 2 A4 ஷீட் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் ஃபெவிகால் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த A4 ஷீட்டை எடுத்து நம்ம ஒட்டிக்கலாம் அந்த கேலண்டர் அட்டையில். நீங்கள் ஏதாவது ஒயிட் கலர் பேப்பர் இருந்தால் அது கூட ஒட்டிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இப்போ கார்னரை மடித்து பின்னாடி பக்கமாக ஒட்டிக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அதை கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் பின்னாடி தான் மடித்து ஒட்டியிருக்கேன்.
இப்போது நான் வந்து டேப் எடுத்திருக்கேன். டேப் வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து வச்சு கவர் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து மேலே வந்து ஒட்டிக்கிறேன். சின்ன செலோ டேப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செய்ய முடியாது, ரொம்ப லேட் ஆகும். நீங்கள் டேப் யூஸ் பண்ணி செய்கிறீங்கன்னா பெருசு இருந்தால் அதுவே எடுத்துக்கோங்க, பெரிய செலோ டேப் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இன்னொரு மெத்தட் கூட இருக்குது, அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஒட்டிட்டு நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போது கீழே ஒட்டிக்கிறேன். கேப் இல்லாமல் ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டியாச்சு பாருங்கள், ஒட்டிட்டேன். இப்போது நம்ம எழுதி பார்க்கலாம், இதில் அதை அழிச்சும் பார்க்கலாம். நான் வந்து ஒரு ஸ்கெட்ச் எடுத்து எழுதிட்டுருக்கேன். நீங்கள் வந்து ஒயிட் போர்ட் மார்க்கரில் கூட எழுதிக்கலாம். இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள், குட்டு கிராஃப்ட்ஸ்னு எழுதுகிறேன். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, அப்படியே டேப்பில் வந்து எழுதுறதுனால ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ அதை அழித்து பார்க்கலாம் பாருங்கள், அது போகுது, போயிடுச்சு பாருங்கள். ஸோ இது ஒயிட் போர்டு வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. நம்ம நிறையா எழுதிக்கலாம். இந்த ஐடியா ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒருவேளை உங்ககிட்ட பெரிய செலோ டேப் இல்லை, இல்லைனா செலோ டேப் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லேமினேஷன் ஷீட் நான் காமிச்சல ஃபஸ்ட்டு, அது வந்து இன்னொரு மெத்தட், நீங்கள் அதுவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லேமினேஷன் ஷீட் இல்லைனா பிளாஸ்டிக் கவர் எது வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருந்துன்னா நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.